திமுக அரசு சென்னையில மழைநீர் தேங்காம இருக்குன்னு ஒரு நாடகம் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா பாத்தீங்க அப்படின்னா விழுப்புரமும் அதை சார்ந்த பகுதிகளும் வெள்ளத்துல தத்தளிக்குது. இதற்கு காரணம் அரசு இரவோடு இரவாக முன்னறிவிப்பின்றி அந்த அணையை திறந்ததுதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அண்ணாமலை பகிரங்கமா முன் வச்சிருக்கு. மழையை தடுக்க முடியுமா? முதலமைச்சர் நம்முடைய ஸ்டாலின் போய் மெரினா பீச் மழையை தடுக்க முடியுமா? ஆனா இப்ப விழுப்புரம் மாவட்டம் பாதி தண்ணியில தத்தளிக்கிறங்கிறது அந்த அணை திறப்பால. அந்த அணை உடைச்சிட்டு வெளியில வரல இல்ல, அந்த அணை திறந்துதானே தண்ணீர் வெளில வருது. அதானே கேள்வியா இருக்கு உங்களுக்கு. எவ்வளவு நேரம் அந்த அணையுடைய எல்லையை மீறி அளவு மீறி அதை வச்சிருக்க முடியும்? 42 வருஷத்துக்கு முன்னாடிதான் விழுப்புரத்துல இந்த மழை பெஞ்சதாக வானிலை ஆராய்ச்சி நிலையத்தார் ஒரு புள்ளி வரத்தை சொல்றாங்க. அளவை விட கூடுதலாக பெய்யுது. அப்ப என்ன பண்ண முடியும்? அந்த பொழிகின்ற பொழுது அப்பொழுது மக்களுக்கு உடனடியான தகவலை சொல்லிவிட்டு தான் திறந்திருக்காங்க. இப்ப முன்னாள் முதல்வர் ஐயா பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. சென்னையை திமுக அரசோ திரு ஸ்டாலின் அவர்களை காப்பாத்தல, மழை கம்மியா பெஞ்சு திமுக அரசையும் திரு ஸ்டாலின் அவர்களை மழைதான் காப்பாத்தி இருக்கின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருக்காருல்ல. மழை தண்ணீர் தேங்கி நிக்கிறது. 6 மணி நேரம் 7 மணி நேரம் வெளியே போகவே இல்லை. மக்கள் கடும் உணவு இல்லாமல் அலைகிறார்கள். இன்னைக்கு என்ன சொல்றாரு? எந்த அறிக்கை உண்மையான அறிக்கை? அன்னைக்கு பேசுனது நல்ல வாயா, இப்ப பேசுறது யாரவாயா? அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீது சேறு வாரி இறைச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்திருப்பீங்க. அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எப்படி இருக்கு பார்க்கும்போது? இந்த பிரச்சனையை திசை திருப்புவதற்காக திமுக அரசுக்கு எதிராக மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு காட்டுறதுக்காக 2-3 சமூக விரோதிகளை திட்டமிட்டு எடப்பாடியோ அண்ணாமலையோ உள்ள விட்டு இந்த வேலையை பார்த்திருப்பாங்க. ஈடுபட்டவர்கள் எடப்பாடியாலேயோ அண்ணாமலையாலோ இறக்கி விடப்பட்ட கைக்கூலிகள். விழுப்புரத்துல நாம் தமிழர் கட்சி சார்பா யாரும் வேலை பார்த்தாதான் ஊடகங்களும் இன்னும் காமிக்கல. நாம் தமிழர் கட்சி இந்த முறை களத்துல நிற்கலாம் அப்படி பாக்குறீங்க? நாம் தமிழர் கட்சி இப்ப காணாம போயிடுச்சு. தேடி கண்டுபிடிக்கணும். அதுவும் விழுப்புரம் மாவட்டத்துல முழுமையாக கூண்டோடு கலைக்கப்பட்டிருக்கு 10 நாளைக்கு முன்னாடி. ஆனா எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசியல் வரலாற்றுல கூண்டோட வேரோட புடுங்குற கட்சி நாம் தமிழர் கட்சி தான் போயிட்டு இருக்காங்க. முதல்ல விழுப்புரம், மதுரை, திருநெல்வேலி. அதனால அந்த கட்சி காணாம போயிடுச்சு. தேடிதான் கண்டுபிடிக்கணும். அதனால ஆள் இல்லாத கட்சி, அதை பேசி பிரயோஜனம் இல்ல. விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா அறிக்கையை விட்டிருக்காரு சோசியல் மீடியால, அதாவது வலைதள பக்கத்துல பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுக்க போறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. தமிழக வெற்றி கழகம் இவங்களோட செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? விஜய்ன்றது அவர் திரைப்படம் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறார். திரைப்படம் வேறு, அரசியல் வேறு, நாடு சமூக அமைப்பு இது வேறு. தினசரி ஒரு நடிகையோட கூட்டு அடிச்சுட்டு, தினசரி வெளிநாட்டு மதுபானங்களை அனுபவிச்சுட்டு, அறிக்கையை மட்டும் எங்கே விட்டு யாரை எழுதி கொடுத்த அறிக்கையை மட்டும் கொடுத்துட்டு இருந்தா அரசியல் களம் அவருக்கு இருக்காது. நிச்சயமாக தோல்வி அவருக்கு உண்டு. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு பசும்பொன் பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்ல நலமா இருக்கேங்க ஐயா. மகிழ்ச்சி. இப்ப தமிழகத்துல பல விஷயங்கள் பரபரப்பா பேசுறாங்க. குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா இப்ப நடந்த இந்த இயற்கை சீற்றம், ஒரு பக்கம் திருவண்ணாமலை, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விழுப்புரம். இந்த 2 பகுதியிலுமே இந்த இயற்கை பாதிப்புன்றது நம்ம யாராலையுமே தாங்கி கொள்ள முடியாத அளவுல இருக்கு. இதற்கு பல பேர் ஒரு பக்கம் அரசு குறை சொல்லிட்டு இருக்காங்க. நான் இன்னைக்கு எதை கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நேற்றைய தினம் இதை பத்தி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது திரு ஹச் ராஜா அவர்களோட கைது பற்றின ஒரு விஷயம் வந்தது. பெரியார் சிலை உடைப்பு மற்றும் அவமதிப்பு காரணமா ஹச் ராஜா அவர்கள் 6 மாத காலம் சிறை தண்டனை கொடுக்க போறோம்னு சொல்லி கைது செய்ய போறதா ஒரு தகவல் வந்தது. அது உடனுக்குடனா பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஸ்டே வாங்குறாரு. அந்த ஸ்டே வாங்கி அவரோட கைதை கொஞ்ச நாள் தள்ளி வைக்கிறாரு. அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா இது மாதிரியான ஏற்பாடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிசுகிசுப்புகள் போது, இல்ல இங்க மாநில அரசு கேள்வி கேட்கிறாங்க, ஊடகத்தோட கவனத்தை திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த விஷயங்களை பண்ணாங்கன்னு சொல்லி இந்த பேச்சுக்களை இன்னொரு பக்கம் திருப்புறாங்க. சோ உங்களோட பார்வையில் இது எப்படிங்க இருக்கு? அதாவது எச் ராஜா மீது போடப்பட்ட வழக்கு என்பது 2018ஆம் ஆண்டு. ஆமா. எடப்பாடி தலைமையிலான ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர் அவதூறாக திராவிட சமூக மக்கள், மானமுள்ள தமிழ் சமுதாய மக்கள் மதிக்கக்கூடிய பெரும் தலைவர் தந்தை பெரியார் அவருடைய சிலையை உடைப்பன் என்று பேசியது மிகப்பெரிய கண்டனத்துக்குள்ளானது. அதை போன்று நம்முடைய நாடாளுமன்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், திமுகவுடைய மகளிரணி செயலாளர், இன்றைக்கு துணை பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய கனிமொழி அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து அவர் அவதூறாக பேசினார். இது வழக்கு எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் விசாரிக்கக்கூடிய. ஏன்னா தப்பித்தறி ராஜா ஒரு முறை எம்எல்ஏ வந்துட்டாரு, திமுக ஆதரவோட தான் வந்தாரு. அதனால அவர் மேல அந்த வழக்கு அந்த நீதிமன்றத்துல, தனி நீதிமன்றத்துல நடந்துகிட்டு இருந்துச்சு. இவர் உயர் நீதிமன்றத்துல இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் ஒரு ஃபைல் பண்ணியிருந்தாரு. ஆனா அந்த டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் நாட் அலோவ் பண்ணல.
அதனால இந்த வழக்கு முறையாக நடந்து கொண்டே வந்தது. வந்து தீர்ப்பு நேற்றைக்கு கொடுக்கப்பட்டது. தந்தை பெரியார் சிலையை உடைப்பேன் என்று சொன்னதற்கு 6 மாத தண்டனையாகவும், நம்முடைய கனிமொழி அவர்களை அவதூறாக பேசியதற்காக 6 மாத தண்டனையாக 1 வருஷம். திமுக முதலமைச்சர் நீதிபதியை கூப்பிட்டு அண்ணாமலை வந்துட்டாரு, வெள்ளம் வந்துருச்சு, தீர்ப்பு கொடுங்கன்னு சொல்ல முடியாது. இது ட்ரையல் கோர்ட். விசாரணை, சாட்சியங்கள், ஆவணங்கள் தொடர்ச்சியா நடந்துக்கு 2018 இருந்து. நேத்து ஒரே நாள்ல கூப்பிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்ல முடியாது. அதனால இந்த வெள்ள சமாச்சாரத்துக்கு ஊடகங்களை திசை அவசியம் இல்லை. அதே தவறான குற்றச்சாட்டு, நடைமுறை வாழ்க்கை நடைமுறை, சட்ட நடைமுறை தெரியாதவர்கள் பேசுகிற தற்கூரித்தனமான பேச்சு. முதல்ல. சரி. 2வது எச் ராஜாவுக்கு உடனே ஸ்டே அண்ட் அப்பீல் போட்டிருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டா, எப்பயுமே 2 ஆண்டுகளுக்கு மேல தண்டனை இருந்தாதான் ஸ்டே அண்ட் அப்பீல் கொடுக்க மாட்டாங்க. இது ஓராண்டுக்குள்ள இருக்கிறனால அந்த வாய்ப்பு சட்ட பரிபாலனத்தில் நீதித்துறையில் இருக்கிறது. அதனால அவருக்கு உடனே மேல்முறையீடு செய்வதற்கு கால அவகாசமும் கீழமை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தீர்ப்பு கொடுத்ததுக்கு நிறுத்தி வைக்க சொல்லியும் அவங்க கொடுத்தாங்க. அதை ஏத்துக்கிட்டாங்க. இது நேற்று நடந்த சமாச்சாரம் நிகழ்வு. இதுல எச் ராஜாவுக்கு கொடுத்த தீர்ப்பை எங்களை போன்ற திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள், கோடான கோடி பெரியாரின் தொண்டர்கள், மானமும் அறிவுள்ள தன்மான சமுதாயம் வரவேற்கிறது, வாழ்த்துகிறது. இதுல அண்ணாமலைக்கும் இந்த தீர்ப்புக்கும் சம்பந்தம் இல்லை, திமுக அரசுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால சம்பந்தம் இல்லாத முடிச்சுக்களை போடுறதுல சரியா இருக்காது என்னுடைய கருத்து. இந்த தீர்ப்பு வரவேற்க தீர்ப்பாக இருக்கிறது. இன்றைய தினம் பாத்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் அவரோட சமூக வலைதள பக்கங்கள்லயும் சரி, அவரோட பேச்சுக்கள்லயுமே என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுக அரசு சென்னையில மழைநீர் தேங்காம இருக்குன்னு ஒரு நாடகம் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா பாத்தீங்க அப்படின்னா விழுப்புரமும் அதை சார்ந்த பகுதிகளும் வெள்ளத்துல தத்தளிக்குது. இதற்கு காரணம் அரசு இரவோடு இரவாக முன்னறிவிப்பின்றி அந்த அணையை திறந்ததுதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அண்ணாமலை பகிரங்கமா முன் வச்சிருக்காரு. அதாவது பாண்டிச்சேரி தத்தளிக்குது இப்ப. ஆமா, பாண்டிச்சேரியே காணா, புதுச்சேரி மாநிலமே காணா அந்த வெள்ளத்துல. அதற்காக அங்க இருக்கக்கூடிய பாஜக அரசு ஆதரவு பெற்ற ரெங்கசாமி தான் அந்த மழையை கொண்டு வந்தார்னு சொல்ல முடியுமா? இயற்கை சீற்றங்களை, மழையை தடுக்க முடியுமா? முதலமைச்சர் நம்முடைய ஸ்டாலின் போய் மெரினா பீச் நின்று மழையை தடுக்க முடியுமா? ஆனா அதுக்கு இங்க ஒரு வேற விஷயம் இருக்குல்லங்க. சொல்லுங்க. இப்ப புதுச்சேரியில மூழ்கியது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மழை வெள்ளத்தால. ஆனா இப்ப விழுப்புரம் மாவட்டம் பாதி தண்ணீர தத்தளிக்கிறங்கிறது அந்த அணை திறப்பால. அந்த அணை உடைச்சிட்டு வெளியில வரல, அந்த அணை திறந்துதானே தண்ணீர் வெளில வருது. அதானே கேள்வியா இருக்கு உங்களுக்கு. அதாவது எவ்வளவு நேரம் அந்த அணையுடைய எல்லையை மீறி, அளவு மீறி அதை வச்சிருக்க முடியும்? முன்னெச்சரிக்கையாக 42 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மழை பெய்திருக்கிறது. வரலாறு காணாத மழை. 42 வருஷத்துக்கு முன்னாடிதான் விழுப்புரத்துல இந்த மழை பெஞ்சதாக வானிலை ஆராய்ச்சி நிலையத்தார் ஒரு புள்ளி வரத்தை சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு இதை திறந்து விடாட்டினாதான் இன்னும் பெரும் ஆபத்து வரும். இந்த அணையை திறந்து விடாட்டிதான் பெரிய ஆபத்து வரும். இங்க சுனாமி வர்றதுக்கு பின்னாடி ஒரு வெள்ளம் வந்துச்சு சென்னையில, திறந்து விடலையா? ஆர்பி உதயகுமார் அமைச்சர் எந்த விதமான முன்னறிவிப்பு இல்லாம திறந்து விட்டாரு. அந்த வழக்கு கூட வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால மக்களின் பாதுகாப்பு கருதிதான் இதை அணை திறந்திருக்காங்க, முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. முன்னறிவிப்புன்றது ஒரு நாளைக்கு முன்னாடி கொடுக்க முடியாது. ஏன்னா எதிர்பார்க்காத அளவுக்கு மழை கூடிக்கிட்டு இருக்கு. நீங்க தினசரி அந்த அணையில இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணியை வெளியேற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு தான் மழை பெய்யும் அப்படின்னு வானிலை ஆராய்ச்சி மையம் சொல்லுது. அளவை விட கூடுதலாக பெய்யுது. அப்ப என்ன பண்ண முடியும்? அந்த பொழிகின்ற பொழுது அப்பொழுது மக்களுக்கு உடனடியான தகவலை சொல்லிவிட்டு தான் திறந்திருக்காங்க. தகவல் சொல்லாம மக்கள் தூங்கிட்டுல இல்ல. யாருக்கு எந்த மக்கள் இறந்திருக்காங்க, எவ்வளவு மக்கள் இறந்திருக்காங்க, என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? ஏற்கனவே பல பேர் வீடுகளையும் உடைமைகளும் இழந்து கால்நடைகளோட உயிரெல்லாம் போயிட்டு தான் இருக்கு. நம்மளே அந்த வீடியோக்கெல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். அது திமுக அரசுகள் சார்ந்த ஊடகங்கள்லயுமே பாக்குறோம். அதை இன்னொன்னு கேளுங்க, இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக கடந்த முறை வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட ஊடகங்கள்ல செய்தியெல்லாம் எடுத்து போடுறாங்க. அங்க பாத்துட்டு தான் இருக்கோம். அதனால பாதிப்பு இல்லைன்னு நான் சொல்லல. நீங்க மக்கள் அப்பாவே தூங்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த தண்ணி அடிச்சுட்டு போயிருக்கும்ல. தகவலை சொல்லியாச்சு. ஏற்கனவே விழுப்புரம் பகுதியில வெள்ளம் சூழ்ந்திருக்கு,
மழையிலேயே இந்த அணை தண்ணி வர்றதுக்கு முன்னாடியே மழை தண்ணியே வெள்ளமாக காட்சியளிக்குது, வெள்ள காடா இருக்கு. நீங்க அதை ஒத்துக்கிறணும். இந்த மழை இந்த அணையை திறந்து விட்டதுனாலதான் இங்க பெரும் பாதிப்புன்றதை ஒத்துக்கிற முடியாது. அதுக்கு முன்னாடியே இருமடங்கு வெள்ளமாக விழுப்புரம் பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி திருவண்ணாமலை தொடர்ச்சி மழையினால அந்த மலையிலிருந்து சரிவு ஏற்பட்டிருக்கு, நிலச்சரிவு ஊட்டியில ஏற்படும். தொடர்ச்சி அந்த மலைப்பகுதியில பாத்தீங்கன்னா இப்ப கொடைக்கானல் தான் இப்ப நான் வர்றேன், அங்கே தொடர்ச்சி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, ரோட்ல மரங்கள்லாம் சாஞ்சிட்டு இருக்கு. உதயநிதி ஸ்டாலினும் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இந்த மரத்தை புறம் கீழே விழுக வச்சாங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சென்னையில எடுத்திருக்காங்க. சென்னையில 400 கோடி ரூபாய் என்ன ஆச்சுன்னு அண்ணாமலை கேட்பாரு, இபிஎஸ் கேட்கிறாரு. இந்த 4000 கோடிக்கு தொடர்ச்சியாக அங்கே வேலை செய்த காரணத்தினாலதான் நேற்றைக்கு ஆச்சரியம் முதலமைச்சரே குளத்தூர் பகுதிக்கு போறாரு. அவர் பகுதியை பார்க்க தான் போறாரு. நீங்க ஒரு வயதான பெரியவர்கள் முதலமைச்சர்கிட்ட அவங்களே முன் வந்து சொல்றாங்க, ஐயா நாங்க பிறந்து வளர்ந்து இந்த குளத்தூர்ல தான் இருக்கிறோம், நாங்க இந்த மாதிரி தண்ணி உடனே வடிந்தது இப்பதான் பாக்குறோம், மகிழ்ச்சிங்கன்றாங்க. அப்பதான் முதலமைச்சரே ஊடகங்களை புறம் கூப்பிட்டு அவங்க என்ன சொல்றாங்க கேளுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அதனால சென்னையில நம்ம பார்த்தோம் 6 சுரங்க பாதைகள்ல விடிய விடிய மழை தண்ணி. நம்முடைய துணை முதல்வர் காலை வரைக்கும் அங்க அவர் இருந்த அந்த 6 சுரங்கப்பாதை தண்ணி எடுத்துட்டு மக்கள் போக்குவரத்து தொடங்கி வச்சுட்டு தான் வீட்டுக்கு போறாரு. அடுத்து விழுப்புரம் வந்தாங்க, உடனே விழுப்புரம் போயிட்டாரு. கட்டமைப்புகளை திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏற்பட்டதுக்கு பின்னாடி நிறைய பணிகளை செய்திருக்கிறாங்க. ஆனால் எல்லாத்தையும் மீறி வெள்ளம் என்பதும் மழை என்பதும் அளவை மீறி, அதாவது ஒரு வானிலை கணக்கீடு இருக்கு, அந்த கணக்கை மீறி பொழிந்திருக்கு. அப்ப பாதிப்பு என்பது நிச்சயமா உண்டு. அந்த பாதிப்புகளை சரி செய்யக்கூடிய வேலைகளில் இன்றைக்கு மாவட்ட நிர்வாகமும் பொதுப்பணித்துறையும் வருவாய்த்துறையும் முனைப்பு காட்டி முதல்வரே களத்துக்கு போய் வெள்ள பகுதியில நின்று துணை முதல்வர் அமைச்சர்கள் அனைவரும் சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்கட்சிகள் இந்த நேரத்தில் எப்படி சொல்லணும்னு கேட்டா எதிரி கட்சியாக செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரியான ஆலோசனைகளை நீங்க அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டீங்க, இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டீங்க, ஆதாரப்பூர்வ பொதுவா அண்ணாமலை எக்ஸ் தளத்துல போறது என்ன கட்டமைப்பு செய்யலன்னு சொல்லுங்க, எங்க மழை நீர் நிக்குது, அதனால என்ன பாதிப்புன்றத பொதுவா சொல்லக்கூடாது. திட்டமிட்டு சரியாக எங்கெங்க இருக்குன்றத சொன்னா அது இந்த நேரத்துல எல்லோரும் சேர்ந்து மக்களை பாதுகாக்க வேண்டும். இதான் கடமை. ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு பொறுத்தளவுல நம்முடைய முதலமைச்சர் நிர்வாகம் சிறப்பாக செயல்படுகிறது. இது எதிர்பாராத இயற்கை சீற்றம். இந்த எதிர்பாராத இயற்கை சீற்றத்தை சில பாதிப்புகள் இருக்கதான் செய்யும், தவிர்க்க முடியாதவை. இந்த தவிர்க்க முடியாதவையில சில ஏற்றுதான் தீரணும். அதற்கான அடுத்த நடவடிக்கைகளில் முதலமைச்சரும் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார். தீவிரமாக இந்த வெள்ள நிவாரண பணிகளில் முனைப்பு காட்டுகிறார்கள். சரியாக நடக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். இப்ப நான் உங்களோட வாதத்துக்கே வர்றேன். என்ன அப்படின்னா, நீங்க சொன்னீங்க இயற்கை சீற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது, விழுப்புரத்துல வரலாறு காணாத மழை, அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி நாங்க அறிவிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த அணை திறந்து விடப்பட்டதுன்ற பல்வேறு கருத்துக்கள் உங்க தரப்புல இருக்கு. ஆனா இதுல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, நீங்க அறிவிச்சீங்க, ஆனா நீங்க அறிவிச்ச கொள்ளளவு வேற, ஆனா திறந்து விட்ட கன அடி அளவு அப்படிங்கிறது வேற. 1,70,000 கன அடி அளவுக்கு தண்ணி திறந்து விடுற அளவுக்கு அது தாங்குறதுக்கான அந்த ஊர் கெப்பாசிட்டி கிடையாது. அதுதானே அவங்க கேக்குறாங்க. நீங்க சொன்னீங்க முழுவதுமா இவ்வளவு திறக்க போறோம்னு சொல்லியிருந்தா அதுக்கான பிரிகாஷன் நாங்க வந்திருப்போம்னா அவங்களுக்கு கேள்வியா இருக்குல்ல. நெறியாளர் இதுக்கு மேல அணைய தண்ணி தேங்கக்கூடிய அளவுக்கு அணை இருக்கா? அதாவது நீங்க திட்டமிட்ட அளவுக்கு மீறி நீங்க திறந்துட்டீங்க, சொன்ன அளவுக்கு மீறின்னு சொன்னா மழை சொன்னதை விட கூடுதலா வந்திருக்கு. ஆனா அந்த மழை தண்ணியை தேங்குற அளவுக்கு அணை கெப்பாசிட்டி இருக்கா? ஐயா, இப்ப சென்னையில இதே மாதிரி மழை வரும்போது செம்பரம்பாக்கம் சார்ந்த பகுதி மக்களுக்கு முன்னெச்சரிக்கை கொடுத்துருவாங்க எப்பொழுதுமே. இது மாதிரி செம்பரம்பாக்கம் ஏரி எப்ப வேணா திறந்து விட்டுருவோம், நீங்க இருக்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்துருவாங்க. இது இல்லாம சென்னைக்கு எப்போதுமே ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் கொடுக்கப்பட்டுரும். இதெல்லாம் நம்ம அரசாங்கமே என்ன பண்ணிடுவாங்கன்னா, நீங்க எல்லா நேரமும் எங்களை நம்பாம உங்களுக்கு இவ்வளவு உதவிகள் இருக்கு, இந்த உதவிகளை நீங்க பாருங்கன்னு சொல்லி அவங்க எவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியான முழு ஒரு விவரமான ஒரு விஷயத்த எதுக்கு விழுப்புரம் மக்களுக்கு செய்யலங்கிறதா இப்ப கேள்வியா இருக்கு. இதுதான் இப்ப நான் என்ன சொல்ல வேணும் கேட்டா, இந்த நீங்க சொன்ன வேலை அனைத்தையும் சென்னையில் நடந்திருக்கு. ஹெல்ப்லைன், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அனைத்து முதலமைச்சரே கட்டுப்பாட்டு அறிக்கை போய் உட்கார்ந்து முதலமைச்சரே பொதுமக்களுடைய குறைகளை அவரே போன்ல கேட்டு அந்த பகுதிக்கு போனாரு. ஆனா விழுப்புரத்தில் நம்முடைய வானிலை ஆராய்ச்சி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா,
அது வந்து அந்த பக்கம் போயிட்டு இருக்கு, தென்கிழக்குல போயிட்டு இருக்கு. முத அப்படிதான் சொன்னாங்க. இப்ப வரைக்குமே அதனுடைய புயலுடைய சீற்றம் குறையல. அது குறைஞ்சு போச்சு. அது புயல் இதாயிருச்சுன்னு கூட வைங்க. ஆனாலும் இந்த புயல் ஒரு வித்தியாசமான புயலா இருந்துச்சு. மெதுவாக நகர்ந்தது. மணிக்கு 10 கிலோமீட்டர் நடந்துச்சு. திசை மாறி மாறி போச்சு. வானிலை ஆராய்ச்சி நிறுவனர்களே சரியாக சொல்ல முடியல. ஆனால் விழுப்புரத்துல வந்து நிச்சயமாக இப்படி ஒரு சென்னையில நிச்சயம் பாதிப்பு உண்டுன்னு சொன்னனால சென்னையை பாதுகாத்தோம். ஆனா ஒரு நேச்சரா இயற்கையா பாதுகாக்க வேண்டிய வேலைகளை விழுப்புரத்துல செஞ்சோம் நிர்வாகம். ஆனா திட்டமிட வானிலை ஆராய்ச்சி மையம் திட்டமிடாத அளவிற்கு, யாருமே திட்ட முடியாத அளவுக்கு தான், ஒரு திட்ட முடியாத அளவுக்கு திட்டம் போட்டு பாதுகாக்க முடியாத அளவுக்கு தான் இங்கே பெரிய மழை பெய்திருக்கு. அதான் சொல்றாங்க 42 வருஷம் இல்லாத மழை இந்த மழைன்றாங்க. அப்ப அதற்கான ஏற்பாடுகளை நம்ம கடமழை பெய்யும், வரலாறு காணாத மழை பெய்யும் வானிலை ஆராய்ச்சி மையம் சொல்லல. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சொல்றாங்க. விழுப்புரத்துலயும் மழை பெய்யும். இன்னைக்கு ஒரு 15 மாவட்டம் இன்னைக்கு அறிவிச்சிருக்கு வானிலை மையம். இன்றைக்கு 15 மாவட்டங்கள்ல கனமழை பெய்யும் இருக்காங்க. ஆனா அவங்க சொன்ன எந்த மாவட்டத்திலும் இன்னைக்கு இல்ல. அதுக்காக அவங்க மேல பொய் சொல்றாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க வானிலை நிமிடத்துக்கு நிமிடம் மாறக்கூடியதான். தட்பவெப்ப சூழ்நிலையும் வானிலையும். கொடைக்கானல்ல பார்த்தா கடுமையான மழை. இந்த கீழே 10 கிலோமீட்டர் கீழே உட்காந்து பேசுறேன் இப்ப கத்தலக்குண்டுல. ஆனா கடுமையான வெயில் இருக்கு. இந்த இயற்கை மாற்றத்தை ஒண்ணும் சொல்ல முடியாது. அதனால விழுப்புரத்துல இவ்வளவு பெரிய மழை பொழியும்ன்றத வானிலை ஆராய்ச்சி நிலையம் சொல்லி திராவிட முன்னேற்ற கழக அரசு அஜாக்கிரதையாக இல்லை. அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு மழை இருக்கும். அது கடலூர் வழியா, அது மகாபலிபுரத்து வழியாக கடக்கும் கரையை இந்த புயல் சொன்னாங்க. விழுப்புரத்துக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு வரும்ன்றத, இப்ப சென்னைக்கு பாதிப்பு வரும் சொன்னனால அதிதீவிரமான நடவடிக்கை, பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்தோம். விழுப்புரத்துல சாதாரணமா மழை பெய்யும் அப்படின்னு சொன்ன. இப்ப திருவண்ணாமலைய கணக்கிட்டோமா? இல்ல, யாரும் அதை எதிர்கூட பார்க்கல. அது இயற்கை சீற்றம். அது மழை பொழிந்து கொண்டே இருக்கிறது. அந்த மலையில வந்து ஹில்ஸ் பகுதி எப்படின்னா, அந்த தண்ணி நின்றுகிட்டே இருக்கும்போது அங்க கூட கல்லு உருண்டுரும். இப்ப நான் வரும்போது அடுக்கம் இந்த பகுதியெல்லாம் பார்த்தேன் கொடைக்கானல்ல. தொடர்ச்சியா 15 நாளா கொடைக்கானல்ல மழை. இந்த 3 நாட்கள் தான் இல்ல, இப்பதான் பெய்ஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த ஈரத்துக்கு வந்து அந்த மலையில இருந்து உருண்டும் கல்லெல்லாம். திராவிட மாடல் அரசு கல்லை உருட்டி விட்டுன்னு சொல்ல முடியாது. அதாவது நம்ம தான் மழை காலத்துல பாதுகாப்பா இருக்கணும். இப்ப விழுப்புரத்தை பொறுத்தளவுல மக்களுக்கு ஒரு சாதாரணமா ஒரு மழை பொழியும் அப்படின்றதுதான் ஒரு கணக்கீடு இருந்தது. யாருமே முன்னெச்சரிக்கையா பெரிய அளவுல மழை, வரலாறு காணாத மழை பொழியும் அப்படின்னு அதுக்கேற்ற நடவடிக்கை எடுத்திருப்போம். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, இவ்வளவு அளவு தண்ணி விடுவோம்னு சொல்லிட்டு கூடுதலா விட்டீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. ஆனா அவ்வளவு தண்ணி அங்க தேக்கி வைக்க முடியாது. மழை பொழிந்து கொண்டே இருக்கு, நிறுத்தவே இல்லை விழுப்புரத்துல. அப்ப என்ன செய்யறது? இதுக்கு ஆமா, இதுக்கு என்ன சொல்ல முடியும்? மக்களுக்கு பொதுவா வந்து மழை பெய்யும், மக்களும் விழிப்புணர்ச்சியா தான் இருப்பாங்க. மக்களும் விழிப்புணர்வு. மழை விடாம பெஞ்சுக்கிட்டு இருக்கு 24 நேரமா, என்ன செய்ய முடியும்? தண்ணி தேக்கிற ஒரு அளவு தான் தேக்கி வைக்க முடியும். சொல்லுவோம் இவ்வளவு அளவு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்க அளவு பார்த்து சொல்லலாம், இந்த அளவு தான் விட முடியும். அளவுக்கு மீறி விடும்போது அந்த இடத்துல சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. இப்படிதான் தீரணும். ஏற்கனவே நம்ம பாதுகாப்பு ஆயிரணும். நம்மளும் அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது. பொதுமக்கள் எல்லாருமே அவேர்னஸ் ஆயிரணும். ஏன்னா திட்டமிடாத, யாரும் எதிர்பார்க்காத இயற்கை சீற்றம்ன்றது அதுதான். அந்த இயற்கை சீற்றத்தை எதிர்கொள்வதற்கு ஒரு அரசாங்கத்தால் மட்டும்தான் முடிவு நம்பக்கூடாது. அனைவருமே தயாரா இருக்கணும். இதுல குற்றம் சொல்றதுக்குன்னே எதிர்கட்சிகள் பேசக்கூடாது. அஜாக்கிரதையாக இருந்திருந்தா நம்ம கண்டிப்பா அது இல்ல. துணை முதல்வர் மீது 50% தவறு அப்படின்னா மக்கள் மீது 50% தவறுன்றீங்களாங்கய்யா? அப்படி நான் சொல்ல வரல. எல்லோருமே கவனமா இருக்க வேண்டும், எல்லாருமே விழிப்புணர்ச்சியா இருக்கணும். இதுல எல்லோருமே விழிப்புணர்ச்சியா இருந்திருக்காங்க. மக்களும் விழிப்புணர்ச்சி, அரசாங்கம் விழிப்புணர்ச்சி தான். ஆனா இவங்க 2 பேர்த்தையுமே தாண்டி இயற்கை வந்து பெரிய அளவுல இருக்குல்ல, அதான இயற்கை. கோபத்துல இருந்துருச்சு. அது கோபமா, அதுக்கு வந்து பாசமா அதாவது மழை பெய்ந்தா பாசமாவும் சொல்றாங்க. ஓவர் பாசத்தை காட்டுச்சு மழைய விழுப்புரத்துல. அப்ப உங்களுக்கு மக்கள் விழிப்புணர்ச்சியா இருக்கும் போதுதான் பெரிய, இல்லாட்டி உங்களுக்கு சாதாரணமா இருந்தா பெரிய சேதாரங்கள் ஏற்பட்டிருக்கும். அரசாங்கம் கவனக்குறைவா இருந்திருந்தாலும் பெரிய சேதாரம் ஏற்பட்டிருக்கும். 2 பேருமே எதிர்பார்க்காத விபத்து. ரோட்ல போற ஒரு விபத்து எப்படி இருக்குது? விபத்துன்றது அந்த இடத்துல எப்படி நடக்கிறது? கவனமா தான் நம்மளுடைய டிரைவர் ஓட்டிட்டு போறாங்க. முன்னாடி உட்காந்து நம்மளும் கவனமா தான் போறோம். ரோடு கவனமா தான் போடப்பட்டிருக்கு. எதிர்பாராதான விபத்துன்றது. ஆமா, அது மாதிரி அப்ப வந்து உடனே குற்றம் சொல்லக்கூடாது, டிரைவர் தப்பா போனாரு.
எதிர்த்து வந்துடும் தப்பா வந்துடும் சொல்ல முடியாது. விபத்துன்றது எதிர்பாராத நடக்கிறதா. இங்க மக்கள் விழிப்புணர்ச்சியோட இருந்திருக்காங்க, அரசாங்க விழிப்புணர்ச்சியோட இருந்திருக்கு. மழை இவ்வளவுதான் பெய்யும், காலையில இருந்து 12 மணிக்குள்ள முடிஞ்சிடும் நினைக்கிறாங்க. இரவு 12 மணி வரைக்கும் பெஞ்சா எப்படி தாங்க முடியும்? அதனால இனிமேல் அதிகமான மழை பெஞ்சா விழுப்புரம் மற்றும் சேலத்துல இருக்க இனிமேல் இன்னொரு முறை அதிகமான மழை பெஞ்சா விழுப்புரம் மற்றும் சேலங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் திருச்சி புதுக்கோட்டை போயிடுங்கன்னு சொல்லிடலாமாங்க? அப்படி எப்படி சொல்ல முடியும்? அதை பாதுகாப்பு இப்ப சென்னை எப்படி பாதுகாத்திருக்கோம்? இனிமே விழுப்புரத்துக்கும் பாதுகாப்போம், சேலத்தையும் பாதுகாப்போம். அதுக்கான நடவடிக்கைகள் அரசு ஈடுபடும். இதுவரைக்கும் வரலாறு காணாத 42 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மழை இப்ப பெஞ்சிருக்குல்ல, இனிமே விழுப்புரத்தையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சென்னை எடுத்துக்கிட்டது மாதிரி விழுப்புரத்தையும் எடுத்துக்கிறோம். அசாதாரணமான மழை பொழியக்கூடிய இடமாக விழுப்புரமும் இருக்கும்ன்றதை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. ஒரு பாடமாக இந்த மழை எடுத்துக்கிட்டு அரசாங்கம் மக்களும் எதிர்காலத்துல நடவடிக்கையில் ஈடுபடணும். இப்ப முன்னாள் முதல்வர் ஐயா பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. சென்னையை வந்து திமுக அரசோ திரு ஸ்டாலின் அவர்களை காப்பாத்தல, மழை கம்மியா பெஞ்சு திமுக அரசையும் திரு ஸ்டாலின் அவர்களே மழைதான் காப்பாத்தி இருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருக்காருல்ல. சரி, முந்தா நாள் அறிக்கை என்ன கொடுத்திருக்காரு? சிறப்பாக செயல்பட்டு மக்கள் கடுமையான மழை. நீங்க அந்த அறிக்கையை படிக்கணும். முந்தா நாள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அறிக்கை என்ன கொடுத்திருக்காருன்னா, கடுமையான மழை, மழை தண்ணீர் தேங்கி நிற்கிறது, 6 மணி நேரம் 7 மணி நேரம் வெளியே போகவே இல்லை, மக்கள் உணவு இல்லாமல் அலைகிறார்கள். இன்னைக்கு என்ன சொல்றாரு? எந்த அறிக்கை உண்மையான அறிக்கை? அன்னைக்கு பேசுனது நல்ல வாயா, இப்ப பேசுறது நாரவாயா? கஜா புயல் வரும்போது இதே குற்றச்சாட்டு திமுக அரசால வைக்கப்பட்டது இல்லைங்க ஐயா. கஜா புயல் டெல்டா மாவட்டங்கள்ல வந்தது, அப்போதே இதே குற்றச்சாட்டு வச்சாங்கல்ல. இது மாதிரி வந்து அதிமுக அரசு இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வோட இருந்திருக்கும்னு சொல்லி திமுக அரசுல கடும் குற்றச்சாட்டு வச்சாங்கல்ல. இவ்வளவு நம்ம வந்து சொல்லணும்னு கேட்டா விழிப்புணர்ச்சி இல்ல. நீங்க ஒரு பிரதமர், இன்னைக்கு பிரதமர் உடனே நம்முடைய முதலமைச்சர்கிட்ட துரித நடவடிக்கை ஈடுபட்டனாலதான் பிரதமர் உடனே தொலைபேசிக்கு வர்றாரு. தொலைபேசியில பேசி நான் செய்ய வேண்டிய உதவியை செய்யறேன்னு சொல்றாரு. எடப்பாடி காலத்துல பிரதமர் எந்த புயலுக்கும் பேசல, புயல் நிவாரண நிதியும் கொடுக்கல. அப்ப அதுல இருந்து பாருங்க நம்ம முதலமைச்சர் எப்படி வேகமா இருக்காரு. களத்துல இருந்து பேசுறாரு, விழுப்புரம் களத்துல இருந்து பிரதமர் பேசுறாரு. அப்ப அவருடைய செயல், மாநில அரசு இந்த அளவுதான் செய்ய முடியுது, இதற்கு மேல ஒன்றிய அரசு செய்ய வேண்டும் என்று கேட்கிறாரு. அவரும் நான் வந்து இந்த மக்களுடைய அவர் வந்து எந்த புயலுக்கு வந்து பார்க்கல மோடி பிரதமர். அது காரணம் இங்க இருந்த எடப்பாடி அரசு அவங்க மதிக்கல, அவருடைய வேகம் செயல் சரியா இல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, விழுப்புரத்துக்கு போன இபிஎஸ் ஏன் சென்னைக்கு வரல? அவங்க ஏதாவது ஒண்ணு நடக்காதா திமுகவுக்கு? எது நடந்தாலும் திமுகவை குறை சொல்ற நோக்கத்தோடு அலையிறாங்க. இப்ப அவங்களுக்கு தெரியும் விழுப்புரத்துல வானிலை ஆராய்ச்சி நிறுவனத்தாரே சொல்லாத அளவுக்கு மழை பெய்யுது. இதை எல்லாரும் ஒத்துக்கிறோம்ல. சொன்னா விழுப்புரத்துல வராறு காலம் மழை பெய்யும் சொன்னோம்னு சொன்னாங்களா? யாராவது? இல்ல. 15 மாவட்டம் சொன்ன உங்களுக்கு உதாரணம், இன்னைக்கு 15 மாவட்டம் அறிவிச்சிருக்காங்க, எங்கேயும் மழை, எங்கேயுமே வந்து மழை பெய்யல. அதுக்கு காரணம் பொய் இல்ல, வானிலை அந்த கூட்டம், மேக கூட்டம் திசை மாறிடும். அவங்க நேற்று கணிக்கும் போது அப்படி இருந்திருக்கும். அது மாதிரி விழுப்புரத்துக்கு ஏன் அவங்க சொல்லலைன்னா சொல்லாம விட்டுட்டு தப்புன்னு கிடையாது. வானிலை ஒரு நிமிடத்துல மாறக்கூடியதுதான், மேக கூட்டங்கள் கலையும் மாறும். அப்ப புயல்ன்றது அதே மாதிரி இந்த புயல் ஒரு வித்தியாசமான புயலா இருந்துச்சு, ரொம்ப மெதுவா நகர்ந்தது. அது எந்த பக்கம் போகுது வருது கணிக்கிறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. அதனால மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு. அதனால இபிஎஸ் சொல்ற குற்றச்சாட்டு இந்த அரசுக்கு எதிராக சொல்ற குற்றச்சாட்டை தவிர இந்த அரசுடைய செயலை குற்றம் சொல்ல முடியாது. பொதுமக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, உங்களை போன்ற ஊடகங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால சென்னையில கடுமையான மழை தான், நேத்துல இருந்து படிப்படியா குறைஞ்சிச்சு, அவ்வளவுதான். மழை காப்பாத்திருச்சு. சரி, சென்னைய திமுக மழை குறைந்து திமுக காப்பாத்திருச்சுன்னா அவ விழுப்புரத்துல மழை கூடுதலாகி திமுக கெடுத்துருச்சா? அது இப்ப மழை கெடுத்ததுன்னு யாருமே சொல்லலைங்க. இப்ப எல்லாருமே எந்த வாதத்துக்கு வராங்கன்னா, மழை பெய்ஞ்சிட்டு தான் இருந்தது, இவங்க அணை திறந்துதான் அப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டு அந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு தான் வராங்க எல்லாருமே. அணையை வந்து திறக்காம என்ன செய்ய முடியும்? நான் அந்த குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் சொல்றேன்னு கேட்டா, அணையில வந்து 140 அடி தான் ஏத்த முடியும் இருக்கு. 140 அடி தண்ணியில நம்ம வந்து ஒரு 120 தான் தேக்கி வைப்போம், 20 அடியை விட்டுக்கிட்டே இருப்போம், நார்மலா சொல்றோம், விட்டுக்கிட்டே இருப்போம். ஆனா
3 மடங்கு மழை பெய்கிறது. 140 அடி தேர்ற மாதிரி 3 மடங்கு 140 அடி மழை பெய்ஞ்சுக்கிட்டே இருக்கு. என்ன செய்வீங்க? 480 அடி 450 அடி மழை பெய்யுது. என்ன செய்வீங்க? அப்ப நம்ம திறந்து ஏற்கனவே விடுவோம். மக்கள் பார்த்தானே இருக்காங்க, மலையில தானே இருக்காங்க. அவங்களுக்கும் தெரியும் ஆமா. இந்த மழை ஏற்கனவே அதான் என்ன சொல்லிட்டேன், வெள்ளம் அணையை திறக்காததுக்கு முன்னாடி இருந்த வெள்ளம் மழை நீரே அங்க சூழ்ந்துருச்சு மக்களை. அணைக்கு முன்னாடியே அங்க வெள்ளம் வந்துருச்சுன்றீங்க. வெள்ளம் வந்துருச்சு. அணையை திறக்கிறதுக்கு முன்னாடியே மழை நீரே வெள்ளமாக காட்சி அளிக்கிறது கடலாக விழுப்புரத்துல. இதான் உண்மை. அதனால இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி திமுகவுக்கு எதிராக அபத்தமான குற்றச்சாட்டுகளை ஒரு படிக்காதவர்கள் தற்கூரிகள் சொல்ற குற்றச்சாட்டை தான் எடப்பாடியும் எதிர்கட்சிகளும் சொல்றாங்க தவிர மக்களும் ஊடகங்களுக்கும் திராவிட மாடல் அரசை பற்றி தெரிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இவர்கள் குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என்பது தெரியும். ஐயா, இன்றைக்கு ஒரு நிகழ்வு நீங்க பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். சமூக வலைதளங்கள்ல செய்திகள்லாம் பார்த்திருப்பீங்க. அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீது சேறு வாரி இறைச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்திருப்பீங்க. அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எப்படி இருக்கு பார்க்கும்போது? இது இந்த பிரச்சனையை திசை திருப்புவதற்காக திமுக அரசுக்கு எதிராக மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு காட்டுறதுக்காக 2-3 சமூக விரோதிகளை திட்டமிட்டு எடப்பாடியோ அண்ணாமலையோ உள்ள விட்டு இந்த வேலையை பார்த்திருப்பாங்க. இது பொதுமக்களுடைய செயல் அல்ல. சமூக ரீதியான தாக்குதல்ன்றீங்களா? சமூக ரீதியான தாக்குதல் இல்ல, சமூக விரோதிகள். ஓகே. சமுதாயத்துல சமூக விரோதிகள் இருப்பான்ல, ப்ரொபோசல் ரவுடி எலிமெண்ட், கூலிப்பட்டாலாம். அந்த கூலிப்பட்டத்துல விலை பேசி வாங்கி இவங்க இந்த திமுக அரசு சரியா செயல்படுறதுக்காக அமைச்சரவே இந்த மாதிரி சேரவாரி வீசிட்டாங்கன்றது ஊடகங்கள்ல பெரிய வெளிச்சம் கிடைக்கும். திமுக அரசுக்கு எதிராக இவங்களுக்கு ஆதரவாக அப்படின்னு நினைச்சு பொதுமக்கள் யாரும் இந்த காரியத்தில் ஈடுபடல. ஈடுபட்டவர்கள் எடப்பாடியாலேயோ அண்ணாமலையாலோ இறக்கி விடப்பட்ட கைக்கூலிகள், சமூக விரோதிகள். அதனால இது ஒரு பெரிய செயல். இந்த மாதிரி நடவடிக்கை நாங்க பார்த்து சலிச்சு போயிருக்கோம். இந்த ஒரு நாடகம், இந்த நாடகம்லாம் மக்கள்கிட்ட எடுபடாது. ஏன்னா துரைமுருகன் அவர்கள் கள ஆய்வு நடத்தினாரு, துணை முதல்வர் கள ஆய்வு நடத்தினாரு, முதல்வர் கள ஆய்வு நடத்தினாரு. இவர்கள்லாம் நடத்தும் போது வராத ஒரு எதிர்ப்பு திரு பொன்முடி அவர்கள் போகும்போது வந்திருக்கு. தொடர்ந்து பொன்முடி அவர்கள் எப்போது பேசினாலும் ஒரு சர்ச்சை தானே ஆகும். சர்ச்சைன்னு சொல்ல முடியாது, சர்ச்சையை உருவாக்குறாங்க. இப்ப நான் பேசுறேன் சமூக விரோதிகள், நீங்க கேக்குறீங்க சமூகமானு கேக்குறீங்க. இது எவ்வளவு பெரிய வார்த்தை இருக்கு தெரியுமா? ஆமா, கண்டிப்பா. அதனாலதான் நான் டீடைலா கேட்டுக்கிட்டேன். நான் சொல்றது ஆன்டி சோசியல் எலிமெண்ட். ஓகே. சமூகத்துல கூடிய கைக்கூலிகள்ன்ற நீங்க சமூகத்துக்குள்ளையான்னு கேக்குறீங்க. நான் அது எனக்கு அந்த இடத்த கடந்து போயிருந்தா அப்ப அது ஜாதி சண்டை ஆயிரும். பாத்தீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. அதனாலதான் நான் டீடைலா கேட்டுட்டேன். நீங்க குறிப்பிட்ட சமூகத்தை சொன்னீங்களான்னு கேட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க சொன்னீங்க. அதனால பொன்முடி அவர்கள் ஒரு பெரிய பேராசிரியராக இருந்தவர், திராவிட இயக்க பள்ளியில படித்தவர். அவர் சர்ச்சைக்குரிய பேச்ச பேச மாட்டாரு. ஒட்டியும் வெட்டியும் போட்டு சர்ச்சை ஆக்குறாங்க. அதெல்லாம் நாங்க பார்த்து பழையவர்கள். அதனால பொன்முடி லோக்கல், அவரு அந்த ஏரியா மந்திரி, விழுப்புரம் மந்திரி, ஆனா அவருக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு அப்படின்னு காட்டலாம் நினைக்கிறாங்க. துணை முதல்வர் களத்திலே இருக்கிறாரு, முதல்வரும் களத்திலே இருக்கிறாரு, அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அதிகாரிகள் இருக்கிறாங்க. அவங்களாம் விட்டுட்டு அவங்க மகனையும் அவரையும் பண்றாங்கன்னா இதுல திட்டமிட்ட சதி. பொன்முடிக்கு எதிராக, திமுகவுக்கு எதிராக இந்த வெள்ளத்தை காண்பித்து மக்கள்கிட்ட பெரிய எதிர்ப்பு இருக்கிற மாதிரி காட்டுறதுக்காக ஊடகங்கள்ல செய்யப்பட்ட ஒரு கை கூலிப்பட்டாளம் செய்த இறக்கி விடப்பட்ட, அண்ணாமலையால் எடப்பாடியால் இறக்கி விடப்பட்ட கூலிப்பட்டாளத்தின் வேலை என்பதுதான் என்னுடைய கருத்து. சரிங்க, கடைசி கேள்வியா ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறேன். எப்பொழுதுமே இது மாதிரி இயற்கை பேரிடர்களோ இது மாதிரி பிரச்சனைகளோ வந்தா களத்துல போய் நின்று உதவி செய்யும் ஒரு கட்சியா நாம் தமிழர் இத்தனை வருடங்களா நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த முறை பாத்தீங்க அப்படின்னா விழுப்புரத்துல நாம் தமிழர் கட்சி சார்பா யாரும் வேலை பார்த்தாதான் ஊடகங்களும் இன்னும் காமிக்கல. ஒருவேளை அவங்க பார்த்து ஊடகங்கள் காமிக்கலையான்னு தெரியல, அவங்க பார்க்கலையான்னு தெரியல. சோ நாம் தமிழர் கட்சி இந்த முறை களத்துல நிற்கல. அதே நேரம் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா அறிக்கையை விட்டிருக்காரு சோசியல் மீடியால, அதாவது எக்ஸ் வலைதள பக்கத்துல பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுக்க போறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. அப்ப நாம் தமிழர் மற்றும் தமிழக வெற்றி கழகம் இவங்களோட செயல்பாடு எப்படி பாக்குறீங்க நீங்க? அதோட எதிர்கட்சின்னு வேற சொல்லிக்கிறாங்க, திமுகவுக்கு நாங்க எதிர்கட்சி, திமுக எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சி இப்ப காணாம போயிடுச்சு, தேடி கண்டுபிடிக்கணும். அதுவும் விழுப்புரம் மாவட்டத்துல முழுமையாக கூண்டோடு கலைக்கப்பட்டிருக்கு 10 நாளைக்கு முன்னாடி. கடுமையான குற்றச்சாட்டுகளை, ஆமா, விழுப்புரம் மாவட்டத்துடைய செயலாளர் உட்பட அனைவருமே கூண்டோடு, அதாவது திமுக இருந்து யாராவது ஒருத்தர் அண்ணா திமுக போவாரு,
அதிமுக இருந்து ஒரு 3-4 எம்எல்ஏ திமுகவுக்கு போவாரு, காங்கிரஸுக்கு போவாங்க, ஆமா தனிநபரா ஆமா போவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசியல் வரலாற்றுல கூண்டோட வேரோட புடுங்குற கட்சி நாம் தமிழர் கட்சி தான் போயிட்டு இருக்கான். சேலம், நாமக்கல், கோவை, கிருஷ்ணகிரி, முதல்ல விழுப்புரம், மதுரை, ம் திருநெல்வேலி. அதனால அந்த கட்சி காணாம போயிருச்சு. இனிமே தேடிதான் கண்டுபிடிக்கணும். இந்த வெள்ளத்துல காணாம போச்சா அல்லது ஏற்கனவே 10 நாளைக்கு முன்னாடி விழுப்புரம் மாவட்டம் கலைக்கப்பட்டதுன்ட்டாங்க. அதுல ஆள் இல்லாத கட்சி, அதை பேசி பிரயோஜனம் இல்லை. அதனால நோ யூஸ். சரிங்க ஐயா இனிமே நாம் தமிழர் கட்சி என்பது முடிவுரை எழுதப்பட்டு விட்டது. கிட்டத்தட்ட 2026 தேர்தலோட அந்த கட்சி முடிஞ்சு போயிடும். அவ்வளவுதான் அந்த சரிங்க ஐயா கட்சிக்கு. விஜய்ன்றது அவர் வந்து திரைப்படம் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. திரைப்படம் வேறு, அரசியல் நாடு வேறு வேறு. அரசியல் வேறு, நாடு, சமூக அமைப்பு இது வேறு. அறிக்கை விட்டு இங்க ஜெயிக்க முடியாது. களத்தில் நின்றவர்களே வாழ்நாள் முழுவதும் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். இன்னைக்கு ஐயா நல்லக்கண் இருக்கிறார், சுதந்திர போராட்ட வீரர், 100 வயது அவருக்கு. நீங்க தாமிரபரணி ஆற்றில் ம் ஒரு மிகப்பெரிய மணல் கொள்ளை நடந்தது. அதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு சென்று தடையாணை வாங்கினார் நல்லக்கண்ணு. அது மட்டுமல்ல, தாமிரபரணி ஆற்றையெல்லாம் உறிஞ்சி ஒரு வெளிநாட்டு நிறுவனம் குளிர்பானத்தை விட்டார்கள், அதுக்கு தடையாணை வாங்கினார். சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டார். அவருக்கு மீசை இல்லாம இருப்பார். காரணம், சுதந்திர போராட்டத்தில் ஜெயில இருக்கும்போது ஒரு உள்ள இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி அவருக்கு சீரட்டை ஆமா குடிச்சு சுட்டுட்டான். 100 ஆண்டு கவுன்சிலா கூட ஆகல. களத்தில் நின்றவரே, சுதந்திர போர் களத்தில் நின்று தொடர்ந்து தொழிலாளி வர்க்கத்திற்காக, பாட்டாளி வர்க்கத்திற்காக, விவசாய மக்களுக்காக போராடிட்டு இருக்கிற கள போராளி, 100 வயது எட்டியவரே ஒரு கவுன்சிலர் ஆக முடியலடா. தினசரி ஒரு நடிகையோட கூட்டு அடிச்சுட்டு, தினசரி வெளிநாட்டு மதுபானங்களை அனுபவிச்சுட்டு, அறிக்கையை மட்டும் எங்கேயோ விட்டு யாரை எழுதி கொடுத்து அறிக்கையை மட்டும் கொடுத்துட்டு இருந்தா அரசியல் களம் அவருக்கு இருக்காது. நிச்சயமாக தோல்வி அவருக்கு உண்டு. காத்திருந்து பார்ப்போம் ஐயா. காலம் எல்லாத்துக்கும் 2026ல பதில் சொல்லும்னு நினைக்கிறேன். காலம் தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும், நல்ல பதிலை சொல்லும். ஆமா ரொம்ப நன்றிங்க உங்களோட நேரத்துக்கு. நன்றி. மகிழ்ச்சி.